உலகவாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் எங்க நிக்கிறோம்? இப்ப நாங்கள் ரீச்சாவில நிக்கிறோம். இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். என்னத்துக்காக வந்திருக்கிறோம்னா புட்டும் ஆட்டுக்கறியும் சாப்பிடுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன சாப்பிட வந்தீங்க? நான் எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு தான் ரெடியா நான் வந்திருக்கிறேன். சரி, இந்த மாதம் முழுவதுமாக எங்களோட சமூக வலைத்தள பக்கங்கள் எல்லாவற்றிலுமே யாருடைய பேச்சாக இருந்தாலும் சரி, வடமாகாணத்தில் இந்த உணவு திருவிழா, ரீச்சாண்ட உணவு திருவிழா எப்ப வருது என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்திருந்தார்கள். கேட்டபடி அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த உணவு திருவிழாவை பார்க்கறதுக்காகவே டிக்கெட் போட்டு இங்க வந்து நிறைய பேர் கலந்து கொள்ள தயாராக இருக்கணும். உண்மையிலே இந்த இடத்துல நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் வந்து முல்லையில வந்து மிக பிரபலமாக எங்களோட தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டுல லட்சணா உணவே தான் மருந்து என்று சொல்லுவேணும். அப்ப உணவை வச்சு கொண்டுதான் பலதரப்பட்ட நோய் நொடிகளை எல்லாம் அந்த காலத்துல எங்களோட முன்னோர்கள் எல்லாம் நீக்கி இருக்கணும். ஆனா எங்களோட தலைமுறைகளுக்கெல்லாம் அந்த உணவு வகைகள் எல்லாம் தெரியாது. அப்போ இன்றைக்கு அந்த உணவு வகைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் ருசித்து அதனுடைய ருசிகளை எல்லாம் அறிந்து கொள்ள போகிறோம். எல்லா விதமான வெரைட்டி சாப்பாடும் இருக்குது. நான் என் முல்லைக்கு வந்தனாண்டா இன்றைக்கு ஆட்டுக்கறியும் புட்டும் சாப்பிட்றதுக்கு. சரியோ, ஆட்டுக்கறியும் புட்டும் சிறப்பாக கொதிக்க பானையில் இருக்குதாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் காட்ட போகிறோம் எப்படி இந்த புட்டெல்லாம் செய்கிறது. ஆட்டுக்கறி இங்கே வந்து பாரம்பரியமான முறையில் தான் எல்லா சாப்பாடும் எல்லாம் அந்த மண் சட்டி அடுப்புல இயற்கையா தயாரிக்கிற முறையில முல்லையில எல்லாமே இருக்குது. தோசை, அப்பம், இடியப்பம், சம்பல் எல்லாம் அப்படியே உடனே அரைச்சு உங்களுக்கு தரப்போயிடும். சரியா, மாங்காய் போட்ட சம்பல் வேணுமோ அல்லது பச்சை சம்பல் வேணுமோ பொரிச்ச சம்பல் வேணுமோ, இப்படி நிறைய விதமான சம்பல்கள் இருக்க போது அப்போ பிரம்மாண்டமான இந்த உணவு திருவிழாவில் முல்லையில இருந்து தான் அப்படியே உணவு வகைகள் எல்லாம் ஆரம்பிக்குது. என்னதான் நாங்கள் இந்த வெளிநாட்டு உணவுகள் மீதான மோகங்கள் இருந்தாலும் எங்களோட பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது. அப்போ ஆரம்பத்திலிருந்து எங்களோட தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தினுடைய அந்த துவக்கத்தோட உணவு வகையோட நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். சரியா, இந்த முல்லையிலிருந்து ஆரம்பிச்சு புட்டு இடியப்பம் தோசையில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இத்தாலி சாப்பாடு மட்டும் போறோம். எல்லாத்துலயும் கொஞ்சம் ருசிச்சு பார்க்கணும். ரீச்சாவினுடைய அட்சய பாத்திரத்தின் முதலாவது நாள் கொண்டாட்டங்களோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு திருவிழா மாதிரியான கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்பத்தில் இந்த குளிர்பானம் முதல் எல்லா வகையான அனைத்து நாடுகளுடைய அந்த உணவு வகைகளையும் கொஞ்சமாக எங்களோட உறவுகள் அனைவரும் இங்கே வருகின்றவர்கள் சுவைத்து கொண்டு அப்படியே இறுதி பகுதிக்கு ரீச்சாண்ட தீம் பார்க் பகுதிக்கு இப்போ வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட பலகார வகைகளோடு அந்த உணவு விருந்தை வந்து நிறைவு செய்கிற மாதிரியான ஒரு பகுதிக்குள்ளே நாங்கள் இப்போ நிற்கிறோம். எப்படி இருக்குன்னா அந்த இன்றைய நாளுடைய விருந்துகள் எல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விட மேலும் நல்ல சிறப்பாக இருக்குது. அடுத்த முறை நாங்கள் வருவோம். வந்து நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமான விஷயமா இருக்குது எங்களை பார்க்க. ஓகே, உண்மையில் இந்த பறை இசையெல்லாம் ஆங்காங்கே அடிக்கும் போதெல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆடுறதை நாங்கள் காண்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் எல்லாரும் சொல்லுவேன், இந்த பறை இசையை வந்து எங்களோட தமிழர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது எங்களோட அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மறந்து விட்டார்கள்னு சொல்லி அந்த ஒலியை கேட்கும் போது சின்ன பிள்ளைகள் சிலிக்கக்கூடிய மாதிரி அந்த சின்ன பிள்ளைகளுடைய அந்த ஆட்டம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம். பறை இது பறை இசை என்று சொல்லி தெரியாமலே அவர்களுக்குள்ளே அந்த அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. உண்மையிலே ஒரு கோயில் திருவிழா எப்படி இருக்குமோ அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோலாகலமான திருவிழாவாக இருக்கிறது. நிறைய உறவுகளோடு நாங்கள் பேசுகிறோம். நாளைக்கும் உங்களோட நண்பர்களுக்கு சொல்றோங்க இந்த வாய்ப்பு அவர்களை சொல்லி. நன்றி. முல்லைண்ட புட்டு பகுதிக்குள்ளே நாங்கள் இப்போ இருக்கிறோம். எங்களோட தமிழர்கள் எப்பயுமே மறக்காத ஒரு உணவு புட்டு. இப்போ புட்டுகளையும் வந்து நிறைய விதமான புட்டுகள் இருக்குது. 3 விதமான புட்டுகள் இங்கே அப்படியே
கொதிச்சு கொண்டிருக்குது புட்டு பானையில், நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெள்ளை மாப்புட்டு, அரிசி மாப்புட்டு இப்படின்னு சொல்லி 3 விதமான புட்டு இருக்குது. இந்த புட்டை எடுத்துக்கொண்டு போய் புட்டுக்கு உண்மையிலே நிறைய பேருக்கு நிறைய விதமான கலவையோடு கலந்து சாப்பிட பிடிக்கும். சில பேருக்கு வந்து புட்டுன்னு சொன்னால் சம்பலோடு சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு புட்டுன்னு சொன்னால் சொதியோடு சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு மீன் சொதியோடு சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு நெத்தலி சொதியோடு சாப்பிட பிடிக்கும் புட்டை. இப்போ புட்டை எப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்களோ அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த இடத்துல அப்படியே புட்டுக்கான கலவைகள் இருக்குது. நீங்கள் சேர்த்து சாப்பிடணும் புட்டோடன்னு சொல்லி வாங்கோ, அதை நாங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரியான கறிகள் இருக்குது புட்டுக்குன்னு சொல்லி. முதலாவதாக மரவள்ளி கிழங்கு சொதி, இடியப்பத்தோட மரவள்ளி கிழங்கு சொதி சாப்பிட விருப்பமான ஆட்களுக்கு மரவள்ளி கிழங்கு சொதி மூடிய துறக்கைக்கே நல்ல வாசம் உண்டு வருது. மரவள்ளி கிழங்கு சொதியோடு நீங்கள் சாப்பிடலாம். வந்து அப்படியே இடியப்பத்தை எடுத்து அதை மாதிரி. ரெண்டாவது முருக்கங்காய் குழம்போட இடியப்பம் சாப்பிட்ற ஆட்களுக்கு இயால பக்கமாக முருக்கங்காய் குழம்போட இடியப்பம் சாப்பிடக்கூடிய மாதிரி முருக்கங்காய் போட்டு ஒரு கறி உண்டு. மாங்காய் சொதி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களுக்கு மாங்காய் போட்டு நல்ல சொதி. எல்லாருக்குமே தெரியும் பாருங்க, மாங்காய் துண்டு துண்டா கிடக்கு. மாங்காயோட ஒரு புட்டு போட்டு அடித்தா அப்படியே பிணைஞ்சு அந்த மாதிரி இருக்கும். மாங்காய் சொதி பிரியர்களுக்கு புட்டோட மாங்காய் சொதி சாப்பிடலாம். அதுவும் இல்லை புட்டோட மீன் கறி தான் நான் சாப்பிடுவேன் அடம் பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்காகவே பாருங்க நல்ல துண்டு துண்டு மீன் புட்டோட போட்டு அப்படியே குழச்சி அடிக்கலாம். அடுத்தது வந்து கோழிக்கறி, ஜாழ்ப்பாண ஸ்டைலில் ஆட்சினா கோழிக்கறி அப்படியே புட்டோட போட்டு குழச்சி அடிக்கலாம். அடுத்தது கனவா கறி, புட்டோட கனவா கறி சாப்பிட்ட ஞாபகம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறதுக்கே நிறைய பேருக்கு வந்திருக்கு. வேணே வெள்ளமா புட்டோட அப்படியே ஒரு கனவா கறியை போட்டு பிரட்டி அடிச்சா அந்த மாதிரி இருக்கும். அப்போ கனவா கறியையும் புட்டையும் சாப்பிடணுமெண்டா இந்த பக்கம் நீங்கள் வரலாம். நண்டு கறியும் புட்டும் சாப்பிடணுமெண்டு நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனால் புட்டு கிடக்கிற நேரம் சட்டிக்கு நண்டு இருக்காது, நண்டு இருக்கிற நேரம் வீட்டில் புட்டு இருக்காது. அப்போ புட்டை போட்டு கொண்டு வந்து அப்படியே ஒரு நண்டு பிரட்டலோட போட்டு அடிக்கலாம். புட்டுக்கு நல்ல நண்டு கறி கேட்டிருப்பியல். இந்த ஆட்டுக்கறியை காட்ட மாட்டியில் கொண்டு பாருங்கோ. ஆட்டுக்கறி ஜாழ்ப்பாணத்து ஸ்டைலில் ஒரு ஆட்டுக்கறி, புட்டுக்கு ஆட்டுக்கறி பிரட்டல். இந்த ஆட்டுக்கறியை சொதியாக குழம்பா வைக்கிறத விட பிரட்டலாக ஒரு வச்சு அப்படியே புட்டோட போட்டு ஒரு பிரட்டல் உண்டு பிரட்டினா அந்த மாதிரி இருக்கும். ஆட்டுக்கறி பிரட்டல் புட்டோட சாப்பிடணும் என்றால் நீங்கள் இந்த இஞ்சால பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிடலாம். பாருங்க கறியை. என்னய்யா நிறைய பருத்திர வடைகள் எல்லாம் கிடக்கு, கையில் பூந்தில் அட்டுகள் எள்ளு அதெல்லாம் கிடக்கு, எள்ளுப்பால் கிடக்கு. முதல்ல வணக்கம் எல்லாருக்கும். ரீச்சால நிற்கிறேன். எல்லா சாப்பாடும் நல்லா இருந்தது. வேறு வேறு இடங்களில் 4 இடங்கள்ல இருந்த சாப்பாடு இதான் முதல் தரம் வந்திருக்கிறேன். கனடா யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன் நான். ரீச்சா எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்குது. பாஸ்கரனுக்கு வாழ்த்துக்கள். மிக முக்கியமான விஷயம். இப்படி கஷ்டம் செய்கிறது தனியொரு ஆளை அப்படி செய்கிறது சரியான கஷ்டம். நான் கூட நினைச்சு பார்த்தேன் ஒரு செய்யலாம் வந்து கஷ்டமானது. உணவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? எல்லாம் தமிழ் உணர்வு, தமிழ் சாப்பாடுகள் எல்லாம் தமிழ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறபடியா எனக்கு நல்லா சந்தோஷமா இருந்தது. மிகவும் பிரமிப்படைஞ்சு நான். நல்லா இருக்கு, சந்தோஷம். எங்களோட ஆட்டிறைச்சி கறிகள் புட்டுகள் எல்லாம் சுவைச்சனீங்களா? ஆட்டிறைச்சி சாப்பிட்டேன். கணவாய் குழம்பு, கோழி குழம்பு, பெருங்க நெத்தலி கருவாடு, சூடமீன் கருவாடு, இடியப்பம் எல்லாத்தையும் கொஞ்சம் ரசிச்சு குழல் பட்டு தோசை சாப்பிட்ட உணவு வகையில உங்களுக்கு பிடிச்ச உணவு வேண்டாம் எதை நீங்க சொல்லுவீங்க? அப்படி சொல்லலாம். எல்லாம் எல்லாம் எனக்கு வந்து சில பேர் சொன்னா இத்தனை கலர்ல எத்தனை கலர் பிடிக்கும், நிறம் பிடிக்கும். ஒரு ஆளுக்கு வேற பிடிக்கும், இன்னொரு ஆளுக்கு வேற பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே சுவையா இருந்தது. எல்லா சாப்பாடும் நல்லா இருந்தது. வேறுபடுத்தி சொல்ற ஆளுக்கு இல்லைன்னா நான் ஒன்று சாப்பிடல. இப்ப கணக்க ஒன்று சாப்பிட்டது நல்லா இருந்தது. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். நல்லா இருக்குது. இந்த ஒடியக்குள் நல்லா இருக்குது. மூக்காலெல்லாம் வலியுது. இந்த தடிமனுக்கு வேற லெவல். தடிமனுக்கு தான். தேங்காய் சொட்டு இந்த அதில் ஒரு கருவாடும் எடுத்தேன் நான். அப்போ கல்லும் குடிச்சனீங்களா? இல்லை அது இல்லை.
தேங்காய் சொட்டு மடுத்தினா கருவானம் கொடுத்தனா கூழும் குடிச்சனா வேறு லெவல் நல்லா இருக்கு. அப்பத்துக்கு கல்லு கேட்டா நான் நைஸ் லைட்டா டேஸ்ட் பண்ண லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்ராஜி கறியோட வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் மெதுவாக சாப்பிட்றோம். அதில் ஆட்ராஜியும் புட்டும் உண்மையிலே நல்ல போன முறை இதுக்காக தான் வந்தோம் நாங்கள். எல்லா ரவுண்டும் முடிச்சிட்டு தான் வந்து நிக்கிறீங்க. ரவுண்ட் முடிஞ்சது அப்படியே. இப்போ ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டோம். இது வந்து இப்போ அந்த சொச்சமாக இருக்கிற அந்த இடியப்பங்கள் சாப்பிட்டு பாருங்க. இப்போ இட்டாலி இப்போ தோசைக்கு வெயிட் உண்மையிலே வர்த். சீரியஸாக சொல்கிறேன், அந்த ரீச்சாக்கு வர்றதே வந்து அந்த ஆட்ராஜி கறிக்கு தான். ஆனால் யாரும் பார்வையாளர் வியூவர்ஸ் பாருங்கோ, ஆட்ராஜி கறிக்கு நம்பி வாங்கோ. அது உண்மையிலேயே வேறு லெவலான சீரியஸ். நான் யாழ்ப்பாணத்தில் நிறைய இதில் சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்குன்னு கூட முகங்களில் பார்க்கறது அந்த அண்ணன் சீஃபுட் வந்து சூப்பராக இருக்குது. இதான் சீஃபுட் சரியான டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான இதுகளெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பழுதாப்பழம் கொடுக்காம நல்லதாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அதுவும் நல்லா இருக்குது. இது உண்மையில நிறைய இடத்துல வழியாக பதிவு பண்ணுவோம். உண்மையிலே வந்து நிறைய இடத்துல வந்து ஆட்ராஜி சாப்பிட்ருக்கேன் யாழ்ப்பாணத்தில். ரிச்சாட ஆட்ராஜி சாப்பாடு கறி உண்மையிலே பெஸ்ட், சீரியஸ்லி பெஸ்ட். நம்பி வாங்க, ஒரு பொடி ஒரு கடியண்டியில் நம்பி வாங்க, சந்தோஷமாக வாங்கல. நீங்கள் நார்மல் நாளில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஆட்ராஜி சாப்பாடு நார்மல் ரைஸ் அண்ட் கறி எடுத்தீங்கனாலே வேறு லெவலாக இருக்கும். அது உண்மையிலே வந்து ரீச்சா குழுமத்தினருக்கும் பாஸ்கரன் அவருக்கும் மற்றது வந்து இப்போ இந்த இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்யூ. எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க? நாங்க பேட்டிக்குலோ வெட்டிக்குளூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறீங்களா? பரந்தன்ல இருக்கிறோம். எப்படி இருக்கு ரீச்சாண்ட கொண்டாட்டம்? நல்ல அற்புதமா இருக்குது. இப்படி இருக்குமென்னு நாங்க நினைக்கல. என்ன உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் சொன்னா என்ன விஷயம்? இங்க சாப்பாடு எல்லாம் இந்த சாப்பாட்டுக்காகத்தானே. உண்மையா சாப்பாடு என்ன விஷயம் என்றாலும் எங்களோட மனித மனம் வந்து ஏற்றுக்கொள்ளாது. என்ன வேணும்னு சொல்லும். ஆனால் இந்த சாப்பாடை மட்டும்தான் அப்பா காணும் என்ற மாதிரி சொல்லும். என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க? நாங்க நான் ரொட்டி ட்ரை பண்ணோம், இட்டாலியன் ஃபுட். அதே மாதிரி இப்போ இதில் லைனுக்கு நிற்கிறோம். நாங்கள புட்டு ஆட்டுச்சி அதுகளெல்லாம் எல்லாம் எங்களுக்கு போகல, வளமையாக கிடைக்கிறது தானே. இதுகள் தான் இதுதான் கொஞ்சம் புது உணவு. அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் என்ற மாதிரி. சரி, எத்தனை பேர் வந்தீங்க நீங்க அங்க? நாங்கள் டீம் 11 பேர் வந்தோம். 11 பேர் வந்தீங்களா? வந்தீங்க இருந்து ரீச்சாண்ட உணவு திருவிழாவில் கலந்தோம். ட்ரிங்கோல இருந்து வந்திருக்கிறாங்க, பதுல, கேண்டி, மன்னார், பேட்டிக்குலோ, அப்படி எல்லாருமா நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி பெரிய ஒரு டீம் ஃபேமிலியோட வந்தா. சந்தோஷம். அப்படியே போங்க, எல்லா சாப்பாடையும் சாப்பிடலாம். சரியா? இப்போ கடைசி எங்களோட ரீச்சா தீம் பார்க்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட பலகார வகைகள் இருக்கு. சரியா? சுத்தி எடுத்து சாப்பிடலாம். சகல விஷயமும் இருக்குது. அதையும் நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்களா? என்னடாப்பா, சரி. ஆடும் கனவாயும் புட்டும் கேட்குறாங்க எல்லாம் ஆடு கனவா புட்டு. நம்ம எல்லாரும் வரவாது ஆடு தானே ஸ்பெஷல். ரீச்சாவில் ஆடு ஸ்பெஷல் அப்படியா? உண்மையில சட்மையாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வயசுல இருந்தானே உண்மையில சத்தியமாக சூப்பராக இருக்கு. இங்கே வேற கொஞ்சம் பாதியெல்லாம் மங்களம் முடிச்சு வந்து அதை வந்து விளாந்து தூக்கிக்கிறாங்க. இப்போ இன்னும் 4 மணி நேரம் கிடாக்கு. 4 மணி நேரத்துல மிச்சம். 4 மத்தியானம் வந்தது. ஒளிச்சிட்டாரு ஒருவேளை கேமரா கண்டுட்டு. கண்டு தான் வந்தாங்க. சாப்பாடு நெடுந்த தூக்குது, அப்படித்தான் இருக்கு. ஆடுதான் பச்சிக்கறி அந்த மாதிரி. எல்லாரும் ஆட்ரச்சி ஃபேன்ஸாக கிடைக்கீங்க. வந்து ஆட்ரச்சி வந்து கேட்டாங்களே எல்லாம் ஆட்ரச்சி நிற்கிறோம். என்னென்ன இன்றைக்கு கூழ் தான் பெரிய அழியில சாமானா இருக்குதா? இன்றைக்கு ரீச்சாவில் வந்து கூழ் வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. அதாவது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா சாப்பாடுமே மிகவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறார் அண்ணன். நல்லது. ரீச்சா என்றாலே மகிழ்ச்சி என்றாலே ரீச்சா தான். கடந்த வருடமும் எங்களுடைய அன்புக்குரிய பாஸ்கர் அண்ணா வந்து இந்த இதுக்கு கூழுக்காக என்னை அழைச்சிருந்தவர்.
அதே போல் இந்த வருடமும் வந்து கூழ் காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அவருடைய அன்பு கட்டளைக்காக நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு கூழ் பெரிய இதண்டு இல்லை, வீடுகளில் கூழை காய்ச்சி குடிக்கிறது எல்லாருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் எல்லாரும் குடிச்சாக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னபடியா அவர் இங்கே வாங்கோ ஒரு காய்ச்சுங்கோன்னு சொன்னார். நானும் காய்ச்சி கொடுக்குறேன். நாளைக்கும் இருக்கு, தொடர்ந்து கூழ் இருக்கு. அதை விட இந்த கூழ் வந்து நான் அதை பற்றி சொல்லணும்னா கட்டாயம் குடிக்கணும். இப்போதைய காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் கொத்து ரொட்டியையும் பிச்சா அது இதண்டு வேண்டி கொடுத்து நிறைய வருத்தங்களையும் கொடுத்து 40-50 வயசில் நாங்கள் ஒரு பேஷண்ட், அதாவது ஆஸ்பத்திரியில் மெடிக்கலில் நாங்கள் இப்போ கொப்பி போட்டு திரிகிறாக்களாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடல, ஹெல்த்தான இது உணவு இல்லை. அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல இது போல், அதாவது இந்த குரக்கன்மான்றது 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கு. நம்மங்களோட மூதாதையர்கள் இதை சாப்பிட்டு 100 வயசை கடந்தும் வாழ்ந்திருக்கணும். ஆனால் அன்றைய குரக்கன்மா இத்தனை வீட்டில் சாப்பிடினோம், ஒரு வீட்லையும் சாப்பிட்றதில்லை. அதை கேட்கணும், என்ன குரக்கன் புட்டி இருக்கான்னு கேட்கணும். எனவே இன்றைய இந்த நாளில் நாங்கள் இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தின ரீச்சா பாஸ்கரண்ணாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தொடர்ச்சியாக இது எல்லாரும் குடிக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம். சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி குடிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு உண்மையில இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவையில் கட்டாயம் கேட்பணும், இது என்னப்பான்னு சொன்னா அதை பற்றி விளக்கம் அவன் அம்மா அப்பா சொல்லிவிடும் தானே. நார்மலா கூலன்னு சொன்னால் இந்த எங்கேயும் காய்ச்சல் கூடுதல் இந்த கணவரால் நண்டுகள் எங்கேயும் தேடித்தான் துளாய பிடிக்கணும். அல்ல இது இங்க பாருங்க, அல்ல சும்மா அல்ல வந்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து வாங்கோ, 4 நாளும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதேங்கோ. எந்த வருத்தங்கள் இருந்தாலும் பறக்கும். இப்ப எல்லாரும் கொலஸ்ட்ரால், பிரஷர், முழு வருத்தமும் நிரம்பி இருக்கிற மக்கள் எல்லாம். எனக்கும் ஒரு புலாடுங்க, நீங்கள் அதை சொன்னோன்னு எனக்கும் ஒரு ஆசையா கிடக்கு. அந்த துளாவினோன்னு ஒரு வாசம் ஒன்று வருது, அப்ப குடிக்க ஆசையா கிடக்கு. அந்த வாசம் தான் கூழ் வாசம் சொல்றோம். அதான் அப்ப அந்த வாசம் எல்லாரும் சுண்டி இழுக்கும். கூழ் குடிக்கிறதுக்கு சுண்டி இழுக்கும். ரைட், நீங்களும் வடிவா குடிச்சிட்டு நல்ல வடிவா இந்த இன்டர்வியூல எடுங்கோ. ரைட், நாளைக்கும் இந்த உணவு திருவிழாவில் கூழ்ன்ற விஷயம் கட்டாயம் இருக்கும். கூழுக்கு உண்மையாலே அந்த ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அந்த தேங்காய் சோட்டு இதுக்கு போடுங்க ஐயா. தேங்காய் சோட்டோட கடிச்சு சாப்பிட்டா கூழ் அந்த மாதிரி இருக்கும். நாளைக்கு கட்டாயம் வாங்கோ, இன்றைக்கு தவற விட்டாக்கள் நாளைக்கு கட்டாயம் வாங்கோ. கூழோட சும்மா அட்டகாசமான சாப்பாடும் இருக்குது உங்களுக்கு. நல்லது உறவுகளே, இந்த ஐபிசியினுடைய தொலைக்காட்சி என்னையும் இந்த இன்டர்வியூ எடுத்திருக்கு. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். இது என்ன நெருப்பு எல்லாம் போட்டு தணல்ல தானே அப்படி சொல்றது? அப்படியா? தணல்ல தான் அப்பஞ்சுடுறேன், நவீன முறையில அப்பஞ்சுடுறோம் நாங்க. அப்ப பண்டைய காலத்துல இப்படித்தான் செய்யறதா அப்பம்? அப்ப அடுப்புல வச்சு நெருப்பு எரிச்செல்லாம் செய்யறது அப்படி இல்லையா? இல்ல, இப்படித்தான் செய்யறோம். இதுக்கு கீழே அப்பம் இருக்கு. இந்த சட்டியில இருக்கு அப்பம். இது மேலுக்கு தணல் போடணும். தணல் போட்டு மேலுக்கு எரிஞ்சு கீழுக்கு தணல், மேலுக்கு நெருப்பு வச்சுத்தான் வேக வைக்கிறேன். அந்த அப்பத்தை சாப்பிட போறீங்களா? சாப்பிட பாப்போம். சாப்பிடுங்க. இதுதான் அந்த காலத்து அம்மா மாதிரி செய்த. அதுக்குள்ள என்னது? அது வந்து சும்மா உடைக்கிறீங்களா இல்ல எண்ணெய் அப்படியே உடைக்கிறதா? நல்லெண்ணெய். இதுக்கும் கல்லெல்லாம் போட்டு செஞ்சிருக்கீங்க? இது நாங்க கொண்டு வரல, கல் இல்லாட்டி நாங்க கல்லு தான் செய்த. எங்கட ஊர்ல செய்யறோம் நாங்க. ஆனா இதுக்கு கல் இல்ல, ஈஸ்ட்ன்ற சாமான் போட்டிருக்கோம். அது போட்டு அந்த பால் மாதிரி எல்லாம் மேல விடுவாங்க. அது தலைப்பால், தேங்காய் பால், சீனி. எத்தனை பேர் மொத்தமா அங்க இருக்கீங்க? 4 பேர் வந்திருக்கோம். வந்து அப்பமெல்லாம் வாங்குறாங்க. எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வியாபாரம் நல்லா போகுது. ஆனா நல்ல டேஸ்டா இருக்காம். பால் கொஞ்சம் இல்லையாம். பால் இல்லாத பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலா வரப்பட்டது. எங்க இருந்து வந்திருக்கீங்க? மல்லாவிலேருந்து. எல்லாருமே மல்லாவி தானே? பவுனியா ஒரு இடங்கள்ல தான் வந்திருக்கிறோம். எங்கட இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. வந்து என்னெல்லாம் சாப்பிட்டீங்க இப்போ வரைக்கும்? நிறைய சாப்பாடு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். எல்லாமே ஓகேயா இருக்கு, நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. இதில் வந்து சாப்பிட்டதுலேயே உங்களுக்கு நிறைய பிடிச்சது அப்படின்னு சொன்னது என்ன? கூடுதல் ஆரோக்கியமான சாப்பாடுகள் நிறைய இருக்கு. அதில் இந்த இயற்கையான சாப்பாடுகள் சாப்பிடங்களும் நல்லா இருக்கு. உண்மையில அது எதுன்னு சொல்லல, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், எதிர்பார்த்து வந்த மாதிரி எங்கே இருக்கா? ஓகே, உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லா இருக்குது. எனக்கு இவ்வளோ பேர் எஸ் எனக்கு இவ்வளோ பேர் உள்வாங்கி எல்லாருக்குமே ஒரு குறை இல்லாமல் பெரிய கியூ இல்லாமல் நாங்கள் கண்ணீரை வெயிட் பண்ணாமல் இந்த சாப்பாடை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷம். கனகராயங்குளம்.
எப்படி இருந்தது சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்குது. அதுலேயும் அந்த பஸ்டா லண்டன்ல இருந்து வந்த செஃப் செஞ்ச பஸ்டா நல்லா இருக்கு இன்னும். அதான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சி? அது பிடிச்சது. ஸ்டார்ட் என்ன சாப்பாடில் தொடங்கினீங்க? நாங்கள் பார்பிக்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பஸ்டாவில் வந்து நிற்கிறோம். இங்கே இனிதான் இங்கால பக்கம் போகிறோம். இது ஆவாரம் போட்டி. ஆவாரம் போலேண்டியா? டேஸ்டா இருக்கும். இது காளாண்டி. காளாண்டி இதெல்லாம் இனிக்குமா? இனிக்கும். அது சங்கு போட்டி. சங்கு பூண்டா? சங்கு பூண்டா நீலக்கொடி. நஞ்சு இல்லையா? நான் அது நஞ்சு இல்ல குடிக்கலாம். என்ன கலர்ல இருக்கு இதெல்லாம்? இது மஞ்சள் கலர், இது ப்ரௌன் கலர், அது நீல கலர்ல இருக்கு. குடிக்கிறவங்களா? குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். உண்மையாவா? இதெல்லாம் முதல்ல இருக்க இல்ல உங்களோட கிரியேட்டிவிட்டி? இல்ல இங்க இருக்கு எல்லாமே விற்பனைக்கு. காபி சட்னி இருக்கு தானே. நானும் குடிச்சு பார்க்கறேன் பிறகு. சரியா? எந்த டீ இதுல எல்லாத்தையும் எது பெஸ்டா இருக்கு? காளான் நல்ல டேஸ்டா இருக்குமா? உண்மையாவா? நான் ஒரு நாள் உங்களுக்கு ட்ரை பண்ணல பேருந்து நான் அளவழிக்கிட்டோம். நல்லா தேவையில்ல குடிச்சு பார்க்கலாம். சரி எனக்கு ஒரு கப்ல தாங்க. நீங்க நான் எது நல்லா இருக்குமோ அது எனக்கு கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணேன். ஓகே காணும். காளான் டீயாம் இது. சரியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சு பார்க்குறேன். இதெல்லாம் தெரியாது. அப்புறம் அரைச்சரச்செல்லாம் சொல்லி செய்யறீங்க, கஷ்டமா இல்லையா? என்ன செய்யறது? பழைய முறையை நாங்கள் கையாளுறது தான் கட்டிக்காரர். இப்போ எல்லாம் நவீன முறையில் வந்திருக்கல்லோ, என்ன செய்வோம்? இதை கையாண்டா தான் நாங்கள் ஒரு மாதிரி அந்த திடகாத்திரமாக இருக்கலாம். என்னதுக்கு சம்பளம்? சம்பளம் என்னன்னா பண்டைய காலத்து முறை அதன்படி இப்போ சாப்பாடுகள் இதுகள் அரியல் சாப்பாடுகள் அதுகள் இதுகள் நாங்கள் பல வகையான சாப்பாடை செய்கிறோம். வச்சிருக்கீங்க சம்பல், சொதி, சாம்பார். அம்மா தான் உங்களுக்கு சம்பளம் அரைக்கிறாங்க? ஆமாம் ஆமாம். இடியப்பம் எல்லாமே இயற்கை முறையில் இயற்கையா இயற்கை முறையில் செய்யும். என்ன கறி அதெல்லாம்? என்ன கறி? சாம்பார், இது சொதி, சம்பல். சும்மா சொதியா இல்லாட்டி வேற அப்படி வேற ஏதோ சொதியா? சொதி